ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கிருஷ்ணானுபவத்திலே நம்மாழ்வார் அனுபவம். ஆழ்வாருடைய திருநாபியிலே ஈடுபட்டு பேசக்கூடியதான ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். கவிகள்னா ஆழ்ந்திருப்பதை பற்றி நாபியை தடாகம்னு சொல்கிறார்கள். அப்படித்தான் ஆழ்வாருடைய திருநாபி விஷயத்திலே இந்த தடாகம்னு சொல்லக்கூடியது மிக பொருத்தமாக இருக்கின்றது என்று இங்கே முதலிக்கிறார். மீன்கள்லாம் துள்ளி விளையாடக்கூடிய இடம் தானே தடாகம்னு சொல்லுவோம். அப்படி இங்கே நம்முடைய கண்கள்னு சொல்லக்கூடிய மீன்கள் ஆழ்வாருடைய திருநாவியிலே ஈடுபட்டு அங்கேயே விகரிக்கின்றது. அதனாலே இதை தடாகம்னு சொல்றது மிக பொருத்தமுடையதாக இருக்கின்றதுன்னு காட்டுகின்றார். நம்மாழ்வாருடைய கண்ணுக்கு அழகிய நாபியை, திருநாவியை இது ஒரு குளம் அப்படின்னு சொல்ற உண்மை தன்மையை இங்கே விவரிக்கின்றார். அது தடாகம்னு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய கண்கள் என்கின்ற மீன்களானது அங்கேயே குதூகலிக்கின்றதே. அப்படி குதூகலிக்கின்றதுன்னா இந்த திருநாபியானது தடாகமாகத்தானே இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுறார். ஆக இந்த ஸ்லோகத்தில் 2வது பாதத்தில் பரிபாஷ டௌகதே என்கின்ற இடத்துல அஷாடா நட்சத்திரம் சுச்சித்தம், அதாவது பூர்வாஷாட நட்சத்திரம். நயன சுபக நாபி முத்திசந்தி ஷடாரேஹே சர இதி பரிபாஷா டௌகதே சார்த்தகத்வம் என்கின்ற இந்த ஸ்லோகத்தினாலே பூர்வாஷாடா நட்சத்திரத்தை நமக்கு காட்டுகின்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஆழ்வாருடைய இடையின் அழகில் ஈடுபட்டு பேசுகின்றார். உத்தம புருஷர்களினுடைய நாபிபிராந்த பிரதேசம் எப்படி இருக்கும்னு கேட்டால் சூக்ஷ்மமான ரோம ராஜ்யத்தினாலே 3 மடிப்பா திருவலியினாலும் அலங்கிருத்தமாக இருக்கும். ஆழ்வாருடைய மத்திய பிரதேசமும் அப்படியே அமைந்திருக்கிறது, அழகு பொலிந்திருக்கிறது. அதனை பணிகின்றேன் அப்படின்னு சொல்றார், வணங்குகின்றேன். அந்த இடையின் அழகில் ஈடுபட்டு நான் வணங்குகின்றேன் அப்படின்னு பூர்வார்த்தத்தில் சொல்றார். இந்த அவயவய சன்னிவேசம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரோகாங்கிதத்துவ பிரயுக்தமாக இருக்கு. ஆலிலையோடு ஒப்பிட்டு சொல்லப்படலாம்படி இருக்கு. ஆனால் அந்த ஒப்பு இந்த பிரகிருதத்தில் பொருந்துமோ பொருந்தாதோ தெரியாதுங்கிறதுனால சமத்காரமாக பேசுகிறாராம். அடுத்த 2 வரியிலே உத்தர அர்த்தத்தில், முதல் 2 அர்த்தத்தில் அந்த அழகுக்கு நான் பணிகின்றேன்னு சொல்கிறார். அடுத்து இந்த அவயவய சன்னிவேசம் ஆலிலையோடு ஒப்பிட்டு சொல்லப்படுவது உண்டு அப்படின்னா கூட இது பொருந்துமோ பொருந்தாதோ அப்படிங்கிறதுனால சமத்காரமாக சொல்கிறாராம் உத்தர அர்த்தத்தில் அடுத்த 2 வரியில். அப்படி இந்த ஸ்லோகத்திலே ரேக்கைகளினால் சிறந்து விளங்குகின்ற ஆலிலையின் அழகானது பார்ப்பதற்கே மிக ரம்யமாக இருக்கும், விருப்பமுடையதாயிருக்கும். அப்படி இடையொழுகோடு ஒப்புமை பெறுமோ அல்லது பெறாதோ அப்படிங்கிறதுனால நம்மாழ்வாரனுடைய ரோமாவளியினாலும் திருவலியினாலும், அதாவது மும்மடிப்பினாலும் அழகு பொலிந்த இடை அழகை இடைவிடாது சேவிக்கிறேன். இடை அழகை எப்படி சேவிக்கிறேன்? இடைவிடாமல் சேவிக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் 3வது பாதத்தில் முடிவிலே 4வது பாதத்தினுடைய முதலிலேயும் ஆஷாட நட்சத்திரத்தை காட்டுறார், உத்தர ஆஷாடாவை சொல்கிறார். பூர்வத்தில் சொன்னது பூர்வாஷாடா, உத்தரத்தில் சொன்னது உத்தர ஆஷாடா அப்படின்னு கொள்ளலாம். ஆக வேதத்தில் 2 நட்சத்திரங்களையும் அஷாடா என்று தானே சொல்லப்பட்டிருக்கு. ரேகோத்தரா யதுப மாமதிகாபிலாஷா டௌகேதவா யதினவா வடபத்ர சோபா. வடபத்ர சோபாங்கிறதுனால ஆலி நிலையினுடைய அழகு இந்த இடத்துல பொருந்துமோ பொருந்தாதோன்னு சொல்கிறதுனால 21வது ஸ்லோகத்தில் உத்தர ஆஷாடா நட்சத்திரத்தை சுச்சிப்பித்து ஆழ்வாரனுடைய இடையின் அழகில் ஈடுபட்டிருக்கேன், இடைவிடாது ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறார். அதற்கடுத்ததில் ஆழ்வாருடைய திருமார்பிலே அணிந்திருக்கக்கூடிய மரகத பச்சை ஒன்று இருக்கே, அதை அனுபவித்து பேசுகிறார். திருமார்பில் அணிந்த வகுள மாலையில் படிந்த வண்டின் அழகை அனுபவித்து பேசுகிறார். இதை எதை அனுபவித்து பேசுகிறார் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. அதனால் 2ம் இங்கே அனுபவித்து பேசுகிறார்னு கொள்ளலாம்.
மகிழ்மாலை மார்பினரான ஆழ்வாருடைய வகுளமாலையில் படிந்த வண்டுகளை பார்த்தால் இதெல்லாம் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய மரகத பச்சையோ அப்படின்னு சொல்லலாம்படிக்கு இருக்கு. மார்பில் அணிந்த மரகத பச்சையை பார்த்தால் இது மகிழ்மாலையிலே படிந்த வண்டினமோ அப்படின்னு சொல்லலாம்படிக்கு இருக்கு. ரெண்டுக்குமே வாசி தெரிவது அப்படிங்கிறது மிக கஷ்டம். ஆனாலும் கூட வகுளமாலையிலே மதுவை பருகி 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 இந்த வண்டுகள்லாம் செவிக்கு இனிமையான முரல்கின்றது, செவிக்கு இனிமையானதான பண்களை முரல்கின்றது. அதனாலே இவை வண்டினங்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அப்படி முறாமல் இருப்பது ஹரின்மணி, அதாவது மரகத பச்சை அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதனாலே மார்பில் அணிந்த மணிச்சுடரும் வகுளமாலையும் மதுஸ்மிருத்தியும் மனோகரமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். நம்மாழ்வாருடைய மகுழம் பூக்களினாலான பரிமள பிரசுரமான மாலையிலே ஏறி இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் தம்முடைய ஒளியினாலே திருமார்பிலே ஹாரத்தில் இருக்கிற மரகத பச்சையை காட்டிலும் இவையெல்லாம் வேற்றுமை உடையதா இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நம்முடைய செவிக்கினிய இசையாலே இவையெல்லாம் பாடுறதுனால இதெல்லாம் வண்டுகள் தான் அப்படின்னு நாம் கண்டறியலாம்படிக்கு இருக்கின்றது என்று இந்த இடத்துல காட்டுறார். 4வது பாதத்தில் இந்த ஸ்லோகத்தில் சிரவண நட்சத்திரத்தை சுச்சிதமாக காட்டுகின்றார். ஆரூடா வகுளமயீம் ஸ்ரஜம் சுகந்திம் சப்தேன ஸ்ரவண சுகேன யாந்தி பேதம் அப்படின்னு சொல்கிறதுனாலே இந்த சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை இங்கே சுச்சிதமாக காண்பிக்கின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்த 23வது ஸ்லோகத்தில் ஆழ்வாருடைய திரு கைத்தலத்திலே ஈடுபட்டு பேசுகிறார். அடக்கமற்றவர்களுக்கு அடக்கத்தை உண்டாக்குவதும் விவேகமற்றவர்களுக்கு விவேகத்தை உண்டாக்குவதும் ஆழ்வாருடைய ஞானபூத்ரா விபூஷிதமாய் விகசித்த கமலோபமமான திருக்கைத்தலத்தின் பணி அப்படின்னு காட்டுறார். இந்த ஞானமுத்திரையை சேவித்தவாறே தன்னுடைய சமதமாதி குண சம்பத்தை பெறுவோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பரம தாத்பரியமாக நாம் கொள்ள வேண்டியது. நம்மாழ்வாருடைய விளக்கமுற்றதான திருமுத்திரையை உடையதும் ஒரு காலம் மூடிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இல்லாமல் தாமரை மலரோடு தோழமை கொண்டதாக இருக்குது இந்த திருக்கைத்தலமானது. அப்படிப்பட்டவர்கள் காமவெறி கொண்டவர்கள்லாம் அடக்கமுற்றவர்களாக செய்யக்கூடியதாக இருக்குது. விவேகமற்றவர்களை விவேக உறுதியோடு இருக்கும்படிக்கு நன்கு செய்கின்றதாம். இந்த திருமுத்திரை ஆழ்வாருடைய திருக்கைத்தலத்தில் இருக்கக்கூடிய அழகு இருக்கே, அந்த திருமுத்திரை இருக்கே, அது எப்பொழுதும் சமதமாதி குண சம்பத்தை பெரும்படிக்கு செய்கின்றது. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்திலே 2வது பாதத்திலே தனிஷ்டா நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தை இங்கே காண்பிக்கின்றார். தமவதா குருதே மதனோத்ததான் சுகடயத்யபுதான் புதநிஷ்டயா பிரதிதமுத்ரம நித்ரசரோருக பிரணயி பாணிதலம் சடஜின்முனேஹே என்பதனாலே இந்த இடத்துல தனிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தை நமக்கு காண்பிக்கின்றார். அடுத்த பதிவிலே ஆழ்வாருடைய திருக்கழுத்திலே தொங்கக்கூடிய பகுளமாலையினுடைய அழகை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.